இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு நாஞ்சில் சம்பத், எப்படி பார்க்குறீங்க? இந்த மொழி விவகாரம் பெரிய அளவுக்கு ஒரு பூதாகரமாக நிற்கிது. வெறும் தனிப்பட்ட கமலஹாசன் மட்டுமல்ல, 2 தேசிய இனங்களுக்குள்ளான ஒரு பிரச்சனையாக உருவாக்க பலரும் அதை முயற்சிக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது தான் கன்னடம். ஒரு மொழியியல் படித்தவர்களுக்கு தரவுகளோடு இதை சொல்ல முடியும். எனக்கு இருக்கிற கவலையெல்லாம், ஒரு நீதிபதி தன்னுடைய இருப்பை உணர்ந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பதன் மூலம் ஒரு நியாயத்தின் மீது ஒரு ஆக்கிரமிப்பை செய்திருக்கிறார். ஒரு நீதிபதி இதை தெரிந்திருக்க வேண்டும். அவர் லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியல் படித்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த நிலைமை வந்ததற்கு பிறகு அதை சரியாக உள்வாங்கி அவர் போகிற போக்கில் கருத்து சொல்லக்கூடாது. இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை தான். ஆனால் தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம். தமிழர்கள் அதற்கு உரிமை கோரலை. இன்னும் தமிழர்கள் கன்னடம் எங்கள் தமிழிலிருந்து பிறந்தது என்பதை நிறுவுவதற்கு 1000 சான்றுகளும் தரவுகளும் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகம் என்பது மைசூர் மாநிலம்தான், பெங்களூர் கிடையாது. பெங்களூர் ஒரு காலத்தில் எங்களூர். கொள்ளைகால் எங்களுக்குரியது. சைவத்தில் பேசக்கூடிய சமயக்குறவர்கள் பாடல் பெற்ற திருத்தலம் காளகஸ்தி என்று பொழுது சொல்லுகிறார்கள். அன்றைக்கு அது பொத்தப்பி நாடு, காளத்தி, அது எங்களுக்குரியது. இந்த திவ்ய தேசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலத்தில் மிக முக்கியமானதும் கோடிக்கணக்கான பணங்கள் கொட்டப்படுவதும் திருப்பதி என்கிற திருவேங்கடம், அது எங்களுக்குரியது. இதை நாங்கள் கேட்டோமா? தமிழர்கள் கேட்டோமா? மாலவன் குன்றம் வேண்டும் என்று கேட்டோம், கிடைக்கல. வேலவன் குன்றம் கிடைத்ததோடு தமிழர்கள் அமைதியாகிவிட்டார்கள். திருத்தணியை சொல்றீங்க? ஆமா. ஆனா ஒரு மலைநாட்டு தலங்கள் என்று சொல்லி மட்டும் 13 தலங்கள் கேரளாவில் இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய கொடுங்கலூர், அன்றைக்கு தமிழர்களினுடைய அரண்மனையும் அகழியும் கோட்டையும் கொற்றமும் இருந்த இடம். அந்த மண்ணை ஆட்சி செய்த மாமன்னனுடைய பேர் சேரமான் பெருமாள் நாயனார். அந்த கொடுங்கலூர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இருக்கு. மலைநாட்டு தலங்கள் 13இல் திருவெட்டாறு, திருவெண்பெரிசாரம் தவிர மற்ற தலங்களெல்லாம் கேரளாவில் இருக்கு. தமிழர்கள் உரிமை கோரணுமா? மொழிவாரி மாநிலங்கள் அமைந்ததற்கு பிறகு அந்தந்த அமைப்புகள் அப்படியே இருக்கட்டும் என்று ஒரு மனதார ஒரு முடிவை தமிழகம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இன்றைக்கு கர்நாடகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை உருவாக்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மனச்சாட்சி இருக்கிறதா? ஒரு நீதிபதி இந்த கருத்தை சொல்லலாமா? பானைக்கே பசிக்கலாமா? விசிறிக்கே வியர்க்கலாமா? ஒரு நீதிபதியை இப்படி ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு ஒரு வகையில் காரணமாக இருக்கலாமா? இதை சந்து செய்வித்து சமாதானத்திற்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு நீதியரசர் இப்படி நடந்து கொள்வது மிகுந்த கவலையை தருகிறது. இடும்பாவனம் கார்த்திகேயன் தமிழக முதலமைச்சர் வாய் திறந்து பேசவில்லைன்னு சொன்னார். பேசுவார். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இந்த பிரச்சனையில அந்த படம் கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டார். கமலஹாசனுடைய உயரம் கொஞ்சம் அதிகமாகி இருக்கிறது. கர்நாடகத்தில் இருக்கிற கன்னட இனவெறி அமைப்புகள் என்னை கேட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாடு அவர்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறது என்பதை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அவ்வளவு கடன் பெற்றிருக்கிறது கர்நாடகம் தமிழகத்திற்கு. தமிழகம் குறைந்தபட்சம் எங்களுக்கு உரிமை உள்ள தண்ணீரை தாருங்கள் என்று கேட்டால் கூட
தண்ணீர் கேட்கிற பொழுதெல்லாம், தட்டுப்பாடு வருகிற பொழுதெல்லாம் ஒரு சண்டையும் சமரும் யார் ஆட்சி கர்நாடகத்தில் வந்தாலும் வருகிறது. அதை நதிநீர் தாவான்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போகவும் முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்திருப்பதன் மூலம் என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அலையாக உருவாகவில்லை என்றாலும் தமிழர்கள் மிகுந்த கவலை அடைகிறார்கள். நீங்கள் சொன்னது மாதிரி ஓசூர்லேருந்து தினசரி 60,000 பேர் பெங்களூர் போகிறார்கள் என்றால் அந்த 2 மாநிலங்களும் இணக்கமாக இருக்க வேண்டும். என்னை கேட்டால் முதலமைச்சர் இதுவரைக்கும் கருத்து சொல்லலை என்பது கூட இது எப்படி போகிறது என்று பார்த்து கூட அவர் ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லை, அங்கே இருக்கிற முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கர்நாடக பாஜக தலைவரோ முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவும் ரியாக்ட் பண்ணிட்டாரு, கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஏன் இன்னும் மன்னிப்பு, நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், ஏன் மன்னிப்பு கேட்க கூடாதுங்கிற வார்த்தைகள் வரல அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதாவது இந்தோ ஆரிய மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம். இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் நிற்பது திராவிட மொழி குடும்பம். இதுல தலைமை தாங்குகிற மொழியாக இருப்பது தமிழ். இதுக்கெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனையை உருவாக்கியதன் மூலம் இதுல பிஜேபியினுடைய சதி இருக்குமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எப்படி பிஜேபி சதி இருக்கு? பின்ன கர்நாடகத்தினுடைய பிஜேபி தலைவர் கருத்து சொன்ன நீங்க தானே சொன்னீங்க. ஆமாங்க, கர்நாடக முதலமைச்சர் காங்கிரஸ்காரர் தானே, துணை முதலமைச்சர் காங்கிரஸ்காரர் தானே. அங்க உங்களுக்கு தெரியாது இல்ல திரு சம்பத், அங்க காங்கிரஸ் பிஜேபி அந்த வேறுபாடே கிடையாது. கன்னடர்களாத்தான் அவங்க தங்களை உணர்கிறார்கள். அவங்க இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது தமிழகம் என்று சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது, எல்லாவற்றையும் தாண்டி. ஆனா இப்படி ஒரு நிலைமை வந்தால் கேரளாவில், ஆந்திராவில், கன்னடத்தில் நாங்கள் பறிகொடுத்த தமிழர்கள் இழந்த நிலம், தமிழர்கள் இழந்த செல்வம், தமிழர்கள் இழந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் மீட்க வேண்டும் என்று நாளைக்கு கேட்க வேண்டிய நிலைமை வரும் என்று கன்னடத்துக்காரர்களுக்கு எச்சரிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். சரி திரு சம்பத், நிறைவா. பூகோளமே பலிபீடமாக மாறிவிட்டதுக்கு இந்த சம்பவம் ஒரு காரணம். 2வது, கலையை கலையாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த கலைஞனுக்கு பின்னால அவனுடைய நிறத்தையோ குலத்தையோ கோத்திரத்தையோ ஆய்வு செய்யக்கூடாது. இதை தாண்டி 1900 வரைக்கும் ஆர்சி தத்து போன்றவர்கள் அங்க இருந்தது எல்லாமே சமஸ்கிருதம் தான், சிந்துவெளியில் இருந்ததெல்லாம் சமஸ்கிருதம் தான் என்று தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஆழ பிளந்து அகழ்வாய்வு செய்த ஜான் மார்ஷல் தான் சிந்துவெளியில் உலவியதும் தமிழ்தான் என்று அவர்தான் உறுதி செய்தார். சுகுணா சொன்னது மாதிரி அந்த அவர் ரஷ்ய அறிஞர் யூரி நோராஜோவ், அதை போல பேராசிரியர் மெயில், மொழியறிஞர் கிரியத்தூர், மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள் தமிழினுடைய ஆழத்தையும் அதனுடைய தொன்மையையும் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் காலம் போட்ட விசித்திர கோலத்தில் மலையாளமும் தெலுங்கும் கன்னடமும் சமஸ்கிருதம் விழுங்கிவிட்டது. இல்லை என்றால் அது சமஸ்கிருத மாயமாக்குவதற்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் துணை போயிருக்கிறார்கள். ஆனால் தமிழும் தமிழர்களும் அந்த பாவத்தை செய்யவில்லை. அதனுடைய தனித்துவத்தை மகத்துவத்தையும் இன்று வரைக்கும் நாம் காப்பாற்றி வருகிறோம். இந்த சூழல்ல இப்படி ஒரு படம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வருமானால் நீதிமன்றம் ஒரு பக்க சார்புடையதாக நடந்து கொண்டிருப்பது மிகுந்த கவலைக்குரியது. கர்நாடகத்தினுடைய நிர்வாகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த மண்ணின் முதலமைச்சரும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பாரதூரமாக சிந்தித்து பார்த்து இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு அவர்கள்தான் முன்வர வேண்டும். கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவர் எந்த பாவமும் செய்யவில்லை.